இன்னொன்னு பேசுறார், சிந்திச்சு பாருங்க. 7.5% இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம். அந்த 7.5% உள் ஒதுக்கீடு மூலமாக இதுவரை 2818 மாணவ மாணவிகள், அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவராக இருக்கிறாங்க. இது சாதனை. அப்ப இந்த திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது மேலும் ஆளுநர் இந்த மசோதாவை கையெழுத்து போட மறுத்துட்டார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 162வது பிரிவை பயன்படுத்தி உத்தரவு போட்ட ஒரே முதலமைச்சர் நான் தான். ஐயா, இவ்வளவு வீரம் பேசுறீங்களா? தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்க அப்பா பேர்ல உங்க தந்தை பேர்ல பல்கலைக்கழகம் அமைக்குமே என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? நான் செஞ்ச மாதிரி அரசியல் அமைப்பு சட்டம் 166 பிரிவுப்படி பயன்படுத்து. அந்த தில்லு உனக்கு இல்ல. பொம்மை முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமி குறை சொல்ல வேணும், வேற காரணமே கிடைக்கல. ஆட்சி மீது எந்த குறை சொல்றதுக்கு வக்கில்ல. 2011 2021 சிறப்பான ஆட்சி, பொற்கால ஆட்சி. எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. மத்திய அரசை வச்சுக்கிட்டு நமது பழி சுமத்தி எப்படியாவது மக்களை மடைமாற்றம் செய்து வாக்குகளை பெற வேண்டும் என்று தந்திரமா ஸ்டாலின் பேசுகிறார். அதை நிராகரிக்க வேண்டும் என்று. பொய் கொஞ்ச நெஞ்ச பொய் இல்ல, இவருக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம். பொய் பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம். நீ ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சியின் தலைவர், எதை பேசணும்னு தெரியாத பேசுற ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின். ஒரு ஸ்டாலின் என்னென்னமோ பேசிட்டு இருக்கார். இந்த தொலைக்காட்சியில் படத்தை எல்லாம் பதிவு செய்யறாங்க. அதை அந்தந்த தொலைக்காட்சியில் காண்பிக்க கூடாதுன்னு தடை போடுறாரு. அப்படி ஏதாவது காமிச்சா அங்க இருக்கிற கேபிள் வயரை கட் பண்ணி விட்டுறாரு. பித்தலாட்டம், கேவலம். ஒரு முதலமைச்சர் செய்யற வேலையா? ஏன் பயம்? பயம் வந்துட்டது, தேர்தல் ஜுரம் வந்துட்டது ஸ்டாலினுக்கு. நம்முடைய கூட்டத்தை பார்த்து, தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் வருகின்ற கூட்டத்தை பார்த்து பயந்து நடுங்கி பத்திரிகையில போடாத, தொலைக்காட்சியில காட்டாத அப்படின்னு சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஸ்டாலின் வந்து விட்டார். இதுவே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி.